இந்தியாவில் தங்கம் வாங்குறவங்க அதோடு சேர்த்து வெள்ளியையும் வாங்க வேண்டும்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான சில காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்திடலாம். சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 91,680 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,460 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அதே போல வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 169 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 1,69,000க்கும் விற்பனையாகுது. பொருளாதார நிச்சயமற்ற காலங்களில் தங்களது முதலீடுகளை பாதுகாக்க இந்தியாவில் பல முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை ஒரு சேர வாங்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க. தங்கம் பணம் தொடர்பான சொத்தாக செயல்பட்டு பணவீக்கம், வட்டி விகிதங்கள் மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப ஒரு நிலையான முதலீடா திகழது. ஆனால் வெள்ளி இரண்டு விதமான பங்கை கொண்டிருக்கு. இது தங்கம் போன்ற முதலீடாக இருப்பதோடு மின்னணு சாதனங்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற தொழில்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதாவது வெள்ளி பணம் சார்ந்து மட்டும் கிடையாது, தொழில் சார்ந்தும் கூட பயன்படுது. பங்கு சந்தைகள் ஏற்ற இறக்கமாக இருந்த போதும் கூட தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுது. வெள்ளி அதிக ஏற்ற இறக்கங்களை கொண்டிருந்தாலும் தொழில்துறை தேவை அதிகரிக்கும் போது சிறப்பான லாபத்தை ஈட்ட முடியும். இதனால இரண்டையும் கலந்து வாங்க வேண்டும். முதலீட்டு திட்டங்களில் அதிக தங்கம் மற்றும் குறைந்த வெள்ளி கொண்ட போர்ட்போலியோக்கள் காலப்போக்கில் சிறந்த பலனை கொடுக்கறதோட குறைந்த ஆபத்தையும் கொண்டிருப்பதா நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. கலப்பு முதலீடு தான் சரியானது. அப்படி செய்யும் போது தங்கம் ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குது. வெள்ளி கூடுதல் வளர்ச்சி வாய்ப்புகளை தருது. பிசிக்கல் தங்கம், வெள்ளியின் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் சேமிப்பு சிக்கல்கள் காரணமா பல முதலீட்டாளர்கள் இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியில பரிமாற்ற வர்த்தக நிதிகள் ETF மற்றும் பிற டிஜிட்டல் உலோகங்களை விரும்புறாங்க. இந்த டிஜிட்டல் தயாரிப்புகள் வாங்குவதற்கு ரொம்பவே எளிதானது, வெளிப்படையானவை மற்றும் சிறிய தொகையை முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கும் ஏற்றவை. பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக பொதுவாக பரிந்துரைக்கப்படக்கூடிய கலவை அப்படிங்கிறது 60% முதல் ஒரு 80% வரைக்கும் தங்கம், 20% முதல் ஒரு 40% வரைக்கும் வெள்ளி. அதாவது 80% தங்கம் வாங்கினா கூடவே 20% வெள்ளி வாங்குவது சரியானது. இந்த கலவை அவங்களுடைய சேமிப்பை பாதுகாக்கிறதுக்கும் நீண்ட கால தொழில்துறை தேவையால பயனடைவதற்கும் ஒரு நடைமுறை வழி அப்படின்னு முதலீட்டாளர்கள் கருதுறாங்க. வெள்ளியின் விலை ஒரு கிலோகிராம் 1.5 லட்சம் ரூபாயாக உயர்ந்து இந்தியாவில் ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. இதே போல தங்கம் 10 கிராமுக்கு 1,19,500 ரூபாயாக உயர்ந்து புதிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த நிலையில தான் அடுத்த சில வாரங்கள்ல வெள்ளியின் விலை 2 மடங்கு உயரும்னு கணிப்புகள் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் சர்வதேச தங்கம் மற்றும் வெள்ளி மார்க்கெட்ல வெள்ளியின் பொற்காலம் தற்போது தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் மட்டும் வெள்ளி விலைகள் 22% உயர்ந்திருக்கு. இது கடந்த 13 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அதிகமாகும். இந்த நிலையில தான் அடுத்த சில வாரங்கள்ல வெள்ளியின் விலை 2 மடங்கு உயரும்னு ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துடைய எழுத்தாளர், பொருளாதார நிபுணர் ராபர்ட் கியோசகி தெரிவிச்சிருக்காரு. அதே போல நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வு 2024-25 படி 2025ஆம் ஆண்டுல தங்கத்தின் விலை குறையும், அதே நேரத்தில் வெள்ளி விலை உயரக்கூடும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வெளியான அறிக்கையில தங்கம் விலை குறையும், வெள்ளி விலை அதிகரிக்கலாம்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இரும்பு தாது மற்றும் துத்தநாகத்துடைய விலை குறைவதால் உலோகங்கள் மற்றும் கனிமங்களுடைய விலைகள் குறையும்னு பொருளாதார ஆய்வறிக்கையில அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ளது. இப்போது நிலவக்கூடிய பணவீக்கம் காரணமா தங்கத்தின் விலையும் குறையும். இப்போது தற்காலிகமா தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறையும் என்று பொருளாதார ஆய்வு 2024-25 தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவா பொருட்களின் விலை 5.1%லிருந்து 2026ல் 1.7% குறையும். இதனால பெரும்பாலான பொருட்களின் விலை குறையும். அதில் தங்கத்தின் விலையும் குறையும்னு கணிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச அளவில் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருது. கடந்த 12 வருடங்கள்ல இல்லாத புதிய விலை உயர்வை வெள்ளி அடைந்துள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு நவம்பரில் 12,000 ரூபாய் இருந்த ஒரு கிலோ வெள்ளியின் விலை தற்போது 1 லட்சம் ரூபாய். அதிலும் கடந்த 5 ஆண்டுகளில் வெள்ளியின் விலை
ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கும் மேல உயர்ந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமா சர்வதேச அளவில் தங்கம் அளவிற்கு அல்லது தங்கத்தை விட வரும் நாட்களில் அதிக வேகமா வெள்ளியின் விலை உயரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update.